அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலியிலிருந்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா பாவத் பாவம். ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ தலைப்புகள் இருக்கு, எத்தனையோ அடிப்படையில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த பாவத் பாவம் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பலன் சொல்வதற்கு தேவையான ஒரு உபகரணம், ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாவத் பாவத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னா, உங்க குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அம்மாவோட ஜாதகத்தை வச்சு பிள்ளைக்கு சொல்லலாம், அம்மாவோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட அப்பாவுக்கு சொல்லலாம், அம்மாவோட ஜாதகத்தை வச்சு அவங்களுடைய கணவருக்கு சொல்லலாம், அதாவது அவங்க அப்பாவுக்கு சொல்லலாம், அவருடைய சகோதர சகோதரிக்கு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த பாவத் பாவம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உபகரணத்தை பயன்படுத்தி பலன் சொல்ல முடியும் என்றால் மிக இல்லை. ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு. இதற்காக இறைவணக்கம் பாடுவதற்கு சண்முக சுந்தரம் ஐயா இருக்காங்க. சார் வணக்கம். சொல்லுங்க சார். இறைவணக்கம். அன்மியூட் பண்ணீங்க. தினேஷா? வாங்க தினேஷ். சாரி, மன்னிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதி என்னும் பராபரத்தின் கிருபைய காப்பு, அன்பான மனோன்மணியால் பாதங்கள் காப்பு, ஜோதி என்னும் பஞ்சகர்த்தால் பாதங்கள் காப்பு, சொற்பெரிய கரிமுகனான் கந்தன் காப்பு, நீதி என்னும் மூலகுரு முதலாயில் உள்ள நிகழ் சித்தர் போகருடைய பாதங்கள் காப்பு, வாதி என்னும் பெரியவர்களால் பாதங்கள் காப்பு, வாழ்த்துகிறேன் சோசித்தின் வன்மைய கேளே, சத்திய தாயே பரிய ஞான ரூபி, சாம்பவே மனோன்மணியே கபால சூழி, முத்திய வேதாந்த பாறையே அம்மா முக்குணமே முச்சுடரே மாய வீரி, வெற்றியை முருளுக்கு அருளாய் நின்ற வேணிகையே சம்பள பொன்னே மின்னே சித்திட ஜோதிருப்பும் முன்னுரையே சின்மத்தின் கணேசனுடைய காப்பாம் பாரு. அனைவருக்கும் வணக்கம் சார். இது புலிப்பாணி முதல் காப்பு பாட்டு. அனைவருக்கும் வணக்கம். மிக்க அருமை. நன்றி தினேஷ். நன்றி சார். சரி, நம்ம டைரக்டா தலைப்புக்குள்ளார போயிடலாம், நேரம் வளர்த்த வேண்டாம். அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரம் எனும் மகா வானவியல் அமைப்புக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித வாழ்க்கை அடங்கும் என்றால் மிக இல்லை. செடி கொடி சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட அது பொருந்தும். ஸோ இந்த இப்பேற்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றத நம்ம கத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் அல்லது ஆர்வலராக இருக்கிறதுக்கும் ஜோசியராக இருக்கிறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளார இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னா, முக்கியமான ஒரு டூல், உபகரணம் அப்படின்னா இது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு, இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய தலைப்பு அதுதான் பார்த்தீங்கன்னா பாவத் பாவம். ரொம்ப ஒரு சிலர் தான் இது மிகப்பெரிய சினாரியோ சார், மிகப்பெரிய காட்சி. இது ஒரு சினிமா மாதிரி பார்க்கலாம் நீங்க. அதை கண்ணை பார்த்து அப்படியே ஒரு பொருளை உணர்ற அளவுக்கு இந்த நான் சொல்லும் போது இருக்கும். அது பெரிய மெய்சில் இருக்கிற அளவுக்கு இந்த பாவத் பாவம் அமையும். அதனாலதான் நான் அத்தனை டைம் ரிப்பீட்டடா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தேன், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தது. காரணம், சரி யாருக்கெல்லாம் கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. இது ஒரு எதிர்பாராத இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து எனக்குள்ளார ஊண்டிங்காவே நீங்க முடிச்சா ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். சரி, அதுக்கு முத்துசாமி சார், முத்து சார் அவர்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் அதுக்கு. ஏன்னா நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இந்த டாபிக் நான் ஏற்கனவே திருமகள் தரிசனத்துல ஐயா அந்த மீட்டிங்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சந்தியா அம்மா அந்த மீட்டிங்ல இருந்திருப்பாங்க, அநேகமா தினேஷ் கூட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் அவங்க பார்த்துருப்பாங்க நான் சொல்லும்போது. ஏன்னா இது பெரிய டாபிக்கு. நம்ம இது எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுப்போம். என்னடா இவ்வளவு பெருசா பில்டப் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது அவ்வளவு பெருசு தான். சரி, சொல்லுங்க சார். இப்ப ஆரம்பிச்சிருவோம். ஏதாவது ஒரு லக்னம் சார், கால புருஷனுக்கு முதல் லக்னம் ஆகிய மேஷத்தை எடுத்துக்குவோம், சிம்பிளா எடுத்துக்குவோம். இது எப்படி சொல்லலாம்னா, மேஷத்துக்கு திரிகோண பாவங்கள் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படி வச்சுக்கலாம். ஸோ மேஷத்துக்கு 5ஆம் இடம் என்பது ஒருவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா? 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். மேஷ லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியமாகவும் புத்திரஸ்தானமாகவும் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகவும் தகப்பனாருடைய வீடாகவும் அமையும். அப்ப இந்த லக்னத்துக்கு செவ்வாய், சூரியன், குரு 3 பேர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம். அதே 5ஆம் பாவம் 2ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம். சரியா? 2ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம்.
5ஆம் இடத்திற்கு அதே பாவம் லக்னமாகவே அமையும். இப்போ மேஷ லக்னத்துல இருக்கிறவர் ஒருத்தர் நம்ம கிட்ட வராரு சார். அப்படி கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு, என் பையன் ஜாதகத்தை கொஞ்சம் இதுல அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படியோ ஒண்ணு, அவருக்கு நேரமும் தெரியல, தேதியும் தெரியல, ஒரு 65 66 வயசு பெரியவர் வராரு நம்ம கிட்ட. வந்து, தெரியல சார், எனக்கு எதுவுமே தெரியல, அவன் கதையே தெரியல, அவங்க அம்மாவும் இல்லை, எனக்கு இதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டாருன்னு வச்சுங்களேன். ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். அப்படியே அவரோட லக்னத்தை ஜாதகத்துல எடுத்துங்க. மேஷ லக்னம் அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல. அந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தை அப்படியே லக்னமாக போட்டுக்கொள்ள வேண்டும். வெரி சிம்பிள். அப்படியே அந்த 5ஆம் பாவத்தை லக்னமா போட்டுங்க. அந்த 5ஆம் இடத்திற்கு சூரியன் நீசம் நீசம் 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாகிய மீனத்தில் ஆட்சி, அந்த இடத்துல குருவோட ஆட்சி வீடு. புரிஞ்சுங்க. அந்த அந்த சிம்மத்துக்கு குரு மறையக்கூடாது, சூரியன் மறையக்கூடாது. சாரி, குரு கிடையாது. சரிங்களா? அந்த சூரியன் நீசம் பெறுவதோ அல்லது அந்த சூரியன் 5ஆம் இடத்திற்கு 8இல் மறைவதோ, அதே 5ஆம் பாவத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைவதோ, அல்லது அந்த 5ஆம் இடத்திற்கு 12இல் மறைந்தாலும் ஜாதகருடைய கேள்வி தோல்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா அந்த இடத்துல அந்த சூரியன் ஆகப்பட்ட கிரகம் எப்படி இருக்கு? நெகட்டிவா இருக்கு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திற்கு பலம் கொடுக்கும் வகையில் இல்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சார். இது வந்து பாவத் பாவத்துக்கான அடிப்படை விதி தான். இந்த பாவத்திற்கு அந்த குறிப்பிட்ட கிரகம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல லக்னமா வச்சுக்கிட்டீங்க. அடுத்தது பாருங்களேன், அந்த மேஷ லக்னத்துல பிறந்தவர் வந்து அவருடைய தசாபுக்தி எடுத்துங்க. அந்த நேரத்துல உதாரணமா ஏதோ ஒரு, இப்ப அவருக்கு வந்து சுக்கிர திசையில ஏதோ ஒரு புத்தி நடக்குது, குரு புத்தி நடக்குது. சுக்கிர திசையில குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த சுக்கிரன் சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம். இப்ப என்ன ஆயிடுது? அந்த சுக்கிரன் மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு 3ஆம் அதிபதியாகவும் 5ஆம் இடத்திற்கு 10ஆம் அதிபதியாகவும் இரு ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஓர் அமைப்பில் அந்த சுக்கிர பகவான் திகழும். ஆனால் அந்த சிம்ம மனைக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிரன் இல்லை என்பதை மனசில் வச்சுக்கணும். இத மனசுல வச்சுக்கணும். அடுத்தது அந்த நபருக்கு என்ன நடக்குது? குரு புத்தி நடக்குது சார். சொன்னோம்னா, அந்த குரு யார்? அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய குரு பகவான் அந்த சிம்ம மனைக்கு சுப ஆதிபத்தியம் இல்லையா? நல்ல கிரகம் சிம்மத்துக்கு. குரு புத்தி நடக்குது. அந்த குரு அந்த லக்னத்திற்கோ அந்த சூரியனுக்கோ பலம் தரக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகத்தில் அமைந்திருந்தால் நீங்க பாசிட்டிவா உங்களுக்கு பலன் சொல்லலாம். இதுதான் பாவத் பாவத்தினுடைய பேஸ் ஸ்ட்ரக்சர். இதுதான் அடிப்படை. தான் இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஏன்டா என் பையன் ஜாதகம் இல்ல, அவரு ஜாதகத்தை வச்சு ஒரு பையனுக்கு சார் 100% கரெக்டா இருக்கும். 100% கரெக்டா இருக்கும். இது மாற்று கருத்தே இல்லை. சரியா? இது ஒரு விஷயம். இப்போ அந்த தசாநாதன் சுக்கிரன் சிம்மத்திற்கு எப்படி இருக்கணும்? குரு பார்வையில இருக்கலாம், பலமற்று இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா மேஷத்துக்கும் பாவிதான், சிம்மத்துக்கும் அந்த சுக்கிரன் யாரு? பாவக்கோள். அந்த சுக்கிரன் வக்கரம் பெறுவது நன்மை, அல்லது அந்த சிம்ம மனைக்கு சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்களின் பார்வையில் அமர்வதோ அல்லது இணைந்திருப்பதோ நன்மை. சுக்கிர திசை கெடுக்காது. ஒண்ணு குரு பார்த்திருக்கலாம், செவ்வாய் பார்த்திருக்கலாம், சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருக்கலாம். இப்படி எல்லாம் அமைப்புக்குள்ள வளர்பிறை சந்திரனா இருந்து, இல்ல சூரியன் பார்வையிலோ சூரியன் பலமாக இருந்து சூரியனோட இணைவோ இருந்தால் சுக்கிரனுக்கு நல்லது. அந்த அந்த வந்திருக்கக்கூடிய நபருடைய சுக்கிர திசை அவருடைய 5ஆம் இடத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் இருந்தால் பூர்வ புண்ணியம் இருக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும், குழந்தையும் நல்லா இருக்கும். அந்த திசைக்கு நீங்க பாசிட்டிவா பாவத் பாவத்தை வச்சு பலன் எடுத்துடலாம் சார். இதுதான் பேஸ் ரூல். இன்னொன்னு, இதே வந்து அந்த சிம்ம லக்னத்துல பிறக்கிற அந்த பையன் வர்றாரு நம்ம கிட்ட, எங்க அப்பா ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்.
எங்க அப்பாவுக்கு உடல்நல சரியில்லை, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றாரு, நம்மகிட்ட ஏதோ ஒரு அமைப்பை சொல்றாரு, ஏதோ ஒரு கருப்பொருளை எடுத்துட்டு வர்றாரு. அது என்னன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கும், நம்ம தானே பார்க்கணும் ஜோசியத்தை. அவரா கொண்டு வருவார். என்னன்னா, இப்ப இதே சிம்ம லக்னத்தை வச்சுங்க, அதே சிம்ம லக்னம், அதே சுக்கிர மகாதச குரு புத்தி. இது மேஷத்துக்கு நீங்க பலன் சொல்லுங்க. இப்ப சிம்மத்துக்கு 9ஆம் இடம் மேஷம், சரிங்களா? இப்ப அவருக்கு குரு புத்தி போயிட்டு இருக்கு. இந்த பையன் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்ல போறோம். அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை, மேஷத்தை மறந்துருங்க, அவர் வந்தவரை விட்டுருங்க. இப்ப பையன் வந்திருக்காரு, சரிங்களா? இப்ப எப்படி பலன் சொல்றது? சிம்மத்திற்கு முதல்ல செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காரகாதிபதி யாரு? 9 கூடையவன். அடுத்தது ஆதிபத்தியத்துக்கு அதிபதி. சாரி, ஆதிபத்தியம் தான். ஆதிபத்தியம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் கிடக்கூடாது, 9ஆம் அதிபதி கிடக்கூடாது. அடுத்தது உயிர் காரகத்துல சூரியன் கிடக்கூடாது. 3 கிரகமும் நல்லா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அப்பா உயிரோட இருக்காருன்றத சினாரியை கொண்டு வந்துடலாம். நல்லா இருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சிடணும். அடுத்து சுக்கிர திசைக்கு போகணும். அந்த சுக்கிர திசை 9ஆம் இடத்துக்கு எதுக்கு? மேஷத்திற்கு 6, 8 இருந்தால் எப்படி சார்? மேஷத்துக்கு 6, 8 இருந்துச்சுன்னா, அல்லது அந்த மேஷத்திற்கு பாதகாதிபதியாகிய சனியுடன் தசாநாதன் இணைந்திருந்தால், அல்லது அந்த மேஷத்தை லக்னமாக வைத்துக் கொண்டு அந்த 6 கூடையும் கூட அந்த சுக்கிரன் சேர்ந்து இருந்து தசை நடத்துச்சுன்னா, தந்தைக்கு ஈனம். சார் கடினமா இருக்கிற மாதிரி தெரியுதா? மீண்டும் சொல்லட்டா? தெளிவா இருக்கா? ஓகே. மேஷ லக்னத்தில் பிறந்ததுக்கு ஒரு வயதான நபருக்கு புத்திரஸ்தானத்துக்கு எப்படி பலன் சொன்னோம்? என் பையன் ஜாதகம் இல்லை, இதுக்கு பலன் சொல்லணும்னு சொன்னதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னோம். அதே அந்த சிம்ம மனைக்கு சிம்ம லக்னத்துல பிறந்த அதே குழந்தைக்கு எங்க அப்பாவுக்கு ஜாதகம் இல்லை, இப்ப சொல்லு பார்ப்போம் பலன் அப்படின்னு வந்தவருக்கு பலன் சொல்லிடுவோம். அதே இப்ப குரு புத்தி எடுத்துங்க. அந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு அந்த புத்திநாதனாகிய குரு எங்க இருக்காருன்றது முக்கியம். 9ஆம் இடத்திற்கு சுபகிரகம்ன்றதுனால திரிகோணங்களிலோ கேந்திரங்களோ கூட பரவாயில்ல. ஆனால் நீசம் பெற்றிருந்தாலும், ராகு கேதுக்களுடன் இணைந்திருந்தாலும், குறிப்பாக மேஷத்திற்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்றோம் யாரு? செவ்வாதான். இரு ஆதிபத்தியம் லக்னாதிபதியாக இருப்பதால் இருந்தாலும் சிம்மத்துக்கு பாதகாதிபதி. செவ்வாய் குரு சேர்க்க கூட கொன்றாது. இதுலதான் வேதகன், பாசகன், போதகன், காரகன் அப்படின்ற இந்த இதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தேவை, இதெல்லாம் அடிப்படை. நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அதில் சொல்லி கொடுத்துருப்போம். நான் மாரகாதிபதி, பாதகாதிபதி, பாதகத்தை பாதகாதிபதி எப்போது செய்வாருன்னு சொல்லுப்பேன். ஆனா பாவத் பாவம்னு வரும்போது இந்த ரூல்ஸ் போதும். அந்த மேஷத்திற்கு குறிப்பாக 6ஆம் சொல்லக்கூடிய செவ்வாய் கூட, புதன் கூட அந்த குரு, அல்லது அந்த குரு புதனுடைய சாரத்தில் நின்று தசா புத்தி நடத்துச்சு, புத்திநாதனாக இருந்து புத்தி நடத்தினான்னா கண்டிப்பா மருத்துவ செலவு உண்டு. புதனும் சனியும் மேஷத்துக்கு கெட்டவன். அந்த புதனும் சனியும் சேர்ந்து அந்த குருவை கெடுக்கிற அமைப்புல இருந்ததுன்னா அந்த புத்தி அவங்க அப்பாவை கெடுக்கும். ஒண்ணு வேணாம் சார், இன்னொரு ஸ்ட்ரக்சர் சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் கடகம். சரி, காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு மண்டலம். நல்லா இந்த தாய் என்று சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்ட கிரகம் அந்த ஜாதகத்தில் தந்தை யார் என்று சொன்னாதான் தெரியும். அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். கடகத்துக்கு 6ஆம் இடம், ஆனா அவன் தான் கடகத்துக்கு 9 கூடையவன். ஆனா இந்த 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக மறைகிறது அல்லவா கடகமனை. 9க்கு 8, 8ஆம் இடம் படுக்கை, மறைவு ஸ்தானம், சரிங்களா? அதே தாய் தந்தையனுடைய அந்த சரீரமாகப்பட்ட அந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட தரமானது 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாகிய விருச்சகம் அமையும். அதே விருச்சகமனை அந்த கடகத்திற்கு யோகமாக அமைகிறது. அங்கதான் புத்திரம் வேலை செய்யும். இதுதான் பாவத் பாவம். அது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் தான், 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் தான், 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது வீரியம், 8ஆம் இடம் என்பது தரம், கருமுட்டை, உயிரணு.
அதனாலதான் 8ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவில்லை. பாவத் பாவத்தை புரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் 5ஆம் இடம், புரிந்துணர்வு, அறிவு. 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் வீரியம். வீரியம் இருந்தாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தாதான் கல்யாண வாழ்க்கை சிறக்கும். 7ஆம் இடத்திற்கு லாபம், 5ஆம் இடத்திற்கு லாபம் 3ஆம் இடம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். டைம் தரேன், நம்ம டவுட் செஷன்ல வரும். இன்னும் நிறைய சினாரியோஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்படி சார்? இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு இது எப்படி எடுக்கணுன்றது தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் அதை பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஜாதகரனுடைய கேள்வி என்ன, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கு, அவங்களோட குலதெய்வம் என்ன, எல்லாமே புரிஞ்சிடும். மேஷத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, தனுசுக்கு 9ஆம் இடம் சிம்மம், சிம்மத்துக்கு 9ஆம் இடம் லக்னம் மேஷம். அப்பாவுடைய அப்பா, அதான் லக்னத்தோட தாத்தா 5ஆம் இடம் ஆயிடுதா, 5ஆம் இடம் தாத்தா சார். அதனால குலதெய்வம், அதனாலதான் பூர்வ புண்ணியம். தாத்தா சொத்து கிடைக்குமா 5ஆம் இடத்தை பாரு, அப்பன் சொத்து கூட 9ஆம் இடத்தை பாரு, இல்லையா? 9க்கு 12 8, லக்னத்துக்கு 9க்கு அப்பாவுடைய விரயம், அதனால அது மாரகஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு விரயஸ்தானன்றதுனாலதான் அது அந்த இடமே வந்து கெடுபலனை செய்யக்கூடிய அமைப்பா இருக்கு. அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சரஸ்திர உபய அடிப்படையில கிரகங்கள் பெறக்கூடிய பலத்தை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். 4 கூட தசை நடக்குது சார் ஒரு ஜாதகத்துக்கு. நீங்க சொல்லலாம் அசட் வாங்கிடுவ, அசையா சொத்து வாங்கிடுவ, என்ன 4ஆம் இடம் அசையா சொத்து. சரிங்களா? 4ஆம் இடம் என்பது ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது. சரிங்களா? மோட்ச திரிகோணம்னு சொல்லக்கூடியது. நிறைய ஆலயங்களுக்கு சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரது, போக்குவரத்து, வயசானவங்களா இருந்தாலும் போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். 4ஆம் இடம் கேந்திரம். ஆனால் ஒருவருக்கு 4ஆம் இடத்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். கரெக்டா? சரி, இன்னொரு விஷயம் பாருங்க, பாக்கியாதிபதி தசை நடக்குன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். ஏன்? 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம். இந்த அதிபதிகள் அந்த பாவத்திற்கு என்ன நிலையில இருக்காங்க? 4ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி எப்படி இருக்கான்? ஒரு குழந்தை பிறந்தா தாய் தந்தை பிரிஞ்சிடுறாங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இந்த பாவத்தை குழந்தை ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 9 கூட 4ஆம் இடத்துக்கு நெகட்டிவா உட்காந்துருப்பான். 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல கொண்டு என்ன 9 கூட வழக்கு, தாய் பொறுக்க மாட்டாள், கணவனுடன் வாழ மாட்டாள்னு சொல்லலாம். அப்ப அப்பா என்ன ஆயிடும் அந்த இடத்துல? அப்பாவுக்கு அந்த தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக திகழக்கூடியது லக்னத்திற்கு எந்த பாவம்? 9. லக்னத்துக்கு 8ஆம் இடம். லக்னத்திற்கு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமா வருவது எந்த பாவமா இருக்கும்? 11ஆம் பாவம் தான் வந்து 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். 11. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு உதாரணம், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் கன்னிமனை, 8ஆம் இடம் செவ்வாய் வீடா, புதன் செவ்வாய் பகையா. ஒரு குழந்தையாவது மிதுன லக்னத்துல பிறகுது, புதன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு, திசை நடைமுறையில வந்துருச்சு அந்த குழந்தைக்குன்னா தாய் தந்தை பிரிஞ்சிருவாங்க சார். எழுதி வச்சுங்க, சிம்பிளா சொல்லிடலாம். அப்படியே கோடிட்டு சொல்லலாம், நீங்க அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஷார்ப்பா அடிச்சிடலாம். இணைவு பார்வை, இந்த 2 விஷயமும் ஒரு கிரகத்திற்கு பலம் சேர்க்கும். அதுக்கு பேர் தான் திருக்கு பலம்னு பேரு. ஸ்தான பலம் என்பது வேறு, திக்பலம் என்பது வேறு, திக்பலம் என்பது வேறு, காலபலம் என்பது வேறு, நைசர்கிக பலம் என்பது வேறு, சட்பலம் சொல்றேன் நான். இதுக்கெல்லாம் கணக்கீடுகளே உண்டு. ஒரு ஜாதகத்துல இதெல்லாம் எப்படி நிர்ணயம் பண்ணணும், அதெல்லாம் அடிப்படை உண்டு. இதுல நிறைய விஷயம் உண்டு. இதுல
ஸோ இந்த கிரக இணைவுகளே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளின் தரத்தை கூடுதலாகவோ அல்லது குறைவோ ஏற்ற இறக்கத்தை ஆச்சரியம் இல்லை. சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டுக்கு போயிடுவோம். போதுமான அளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாவத் பாவ விதிகள் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆயிருக்கும் சார். ஓகே, இப்போ பாருங்க, இது நம்ம சப்ஜெக்ட் படியே இப்போ இது ஒரு ரிஷப லக்ன ஜாதகர் சார். இந்த ஜாதகருக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, எங்க அப்பாவுக்கு ஜாதகமே இல்லை. ஆனா ரொம்ப துல்லியமா அவங்க அப்பாவோட பலனை நான் இதை வச்சு சொல்றேன், சொல்லியிருக்கேன். சொன்ன விஷயத்த நான் இதுல பிரதிபலிக்கிறேன், அவ்வளவுதான். ஜாதகர் பிறந்தது லக்னம் ரிஷப லக்னம். முதல் விஷயம், லக்னத்திற்கு 9, 10க்கு அதிபதி ஆகிய தர்ம கர்மாதிபதி சனி. சரிங்களா? ஜாதகருடைய நடப்பு திசை எடுத்துங்க, சனி மாசத்துல கேது புத்தி அப் டு 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? இப்போ முதல்ல அந்த சனி மகா தசைக்கு பலன் சொல்லுவோம். இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இது நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நான் ஏற்கனவே சொன்னதை நல்லா நல்லா சென்சிட்டிவா நீங்க வந்து அதை புரிஞ்சுருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியா இருக்கும், பதில் ஈஸியாகவும் புரியும். தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அந்த ஸ்தானாதிபதி மறையவில்லை. யாரு? 9ஆம் இடத்திற்கு 9ஆம் அதிபதி மறையவில்லை. இன்னொன்னு, ரிஷப லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் அல்லாத கிரகம் குருவுடன் சேரவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் சார். குரு சனி செஞ்சுன்னா அப்பாவை தொலைச்சிரும் இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா 8 கூடையவன். ஆதிபத்திய விசேஷம் அல்லாத கிரகம் குரு இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் நீசம் பெறக்கூடிய அமைப்பு. சார் கரெக்டா நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிவா புரிஞ்சுன்னா, இல்லை புரியலன்னா நான் ஸ்டாப் பண்ணுங்க தயவு செய்து. 8 கூட 9ல நீசமாகும் ஜாதகத்துல. அப்ப குரு 9ஆம் அதிபதியுடன் இணைந்தாலும் அல்லது அந்த சனியாகப்பட்ட கிரகம் விசாக நட்சத்திரத்தில் தனித்து நின்றாலும் அந்த தசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது அப்பாவை எடுத்துரும். சரி, இப்ப இது லக்னத்தை 9ஆம் இடத்தை அப்படியே லக்னமா வச்சுக்கேன் சார். இப்ப லக்னாதிபதி சனி தசை நடப்பு பயிருக்கு, இந்த பையனுக்கு 9ஆம் இடத்தை அப்படியே லக்னமா வச்சுங்க. 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திற்கு மறையலையா? 9ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல நிக்குதா? ஃபர்ஸ்ட் விஷயம். அது பாதகஸ்தானம். அடுத்து வர அந்த சினாரியோ என்ன நான் அதுல சொல்றேன். 9ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் சனி. அந்த 9ஆம் இடத்திற்கு இரு ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒற்றை கிரகம் புதன். 6 கூடையவன் தான், ஆனா 9 கூடையவனும் கூட. அதனால புதனை வச்சிருங்க தனியா. ஆனா பாக்கியாதிபதி அவன் கெடுக்க மாட்டான் மகர லக்னத்துக்கு. ரிஷப லக்னத்துக்கே உரிய தனி சிறப்பு. அதனாலதான் ரிஷபத்தை எடுக்கிறேன். வேற எந்த லக்னத்துக்கு அது பொருந்தாது. சரிங்களா? பொருந்தும், அது வேற விதிகள் உண்டு, அதுலயும் சொல்றேன். அது மாதிரி ஒரு ஜாதகத்தை கொண்டு வரேன். மகர லக்னத்துக்கு 6ஆம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு கிரகம் 9ஆம் ஆதிபத்தியமும் பெற்று புதன் லக்னத்திற்கு, அதாவது மகரத்திற்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வீட்டுல. சுபர் வீடா? லக்னத்துக்கு சுபர். சரிங்களா? ஏன் நம்ம இதுல புதனை கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கான் 9 கூட.
அப்ப சூரியன் அங்க பலமற்று போயிடுச்சா? நீச்சம். நீசமாயிட்டு. சரிங்களா? 10 கர்மஸ்தானம். இந்த புதனோட இந்த சனி சேர்ந்து இருந்தா தப்பான ஒரு கேள்வி வரும், வராது. ஏன்னா கிடையாது, புதன் சனி நட்பு, சேர்ந்தாலும் தப்பு கிடையாது. இப்ப பாருங்க, சனி நிக்கிற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமா? ஆமாங்க. ஸ்கிரீன்ல தெரியும். 3ஆம் பாதம், கேட்டை 3. சூடு பண்ண புனிதர்கிட்ட கொடுத்து சூடு பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம். பாக்கியாதிபதி சாரதான் லக்னத்துக்கு லக்னாதிபதியா இருந்து 11ஆம் பாவத்துல செவ்வாய் வீடு. செவ்வாய் பார்க்கல. செவ்வாய் பார்த்திருந்தாலும் சனியை கெடுத்துவான், சனி மாச கெடுக்கும். அடுத்தது செவ்வாய் பார்த்திருந்தா, செவ்வாய் பார்க்கல, நல்லபடியா இருக்கு. அடுத்ததாக லக்னாதிபதி ஆகிய சனி 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் கூட சேர்ந்து 11ஆம் பாவத்துல உட்கார்ந்து தன்னுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறான். 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்ப சனி மகராசி அவங்க அப்பாவை கெடுக்குமா? கெடுக்காது. எப்படி இருக்காரு? நலமுடன். ஆனாலும் ஒரு தொந்தரவு இருந்துச்சு. எப்படி வந்துச்சு அந்த தொந்தரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துல சுக்கிரன் சனி இருவர் சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் ஒரு வகையில வந்து ஒரு சப்ஜெக்டிவா பாத்தீங்கன்னா வேதை கிரகம்னு பேரு. இது ரெண்டுக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். சனி சுக்கிரன் வேதை பொதுவா. இன்னொரு அமைப்புல இந்த குரு தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அந்த குரு அந்த சனியை பார்த்திருக்கான். பார்த்ததுக்கான வேலையை செய்யணும்ல. குரு நல்ல கிரகம் தான், பார்க்கறது நல்லதுதான், தப்பு இல்லை. ஒரு அமைப்புள்ளார கொண்டு போனாலும் கூட இந்த ஜாதகரனுடைய 9ஆம் அதிபதியை 8 குடையவன் தொடர்பு கொண்டது பார்வையால். புரியுதுங்களா சார்? புரியுதுங்க. இந்த ஜாதகனுடைய 6ஆம் அதிபதியுடன் அந்த 9ஆம் அதிபதி இணைந்த விளைவை செய்யணும்ல. லக்னாதிபதி தானே 6 குடையவன்ல. ஆமாங்க. அப்படி பலன் எடுக்கும்போது அவங்க அப்பாவுக்கு இருதயத்துல பிரச்சனை வந்து 3 ஸ்டண்ட் வச்சாங்க. எத்தனை ஸ்டண்ட் சார்? அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு அது புரியுதுன்னு பாருங்க. சார் புரியுதா? சார் புரியுதுங்க சார். இந்த ஜாதகரோட லக்னத்துல இருந்து 6, 8 குடையவனோட தசாவோ புக்தியோ பார்வையோ படும்போது தகப்பனை பாதிக்குது. பாதிக்குது. இவருக்கு தசா வந்து சனி தசை நடைமுறையில வந்தது பாத்தீங்கன்னா 2019 வந்துருச்சு. சரிங்களா? இதோட மெடிக்கல் ரிப்போர்ட் கூட காட்ட முடியும். இவங்க அப்பாவுக்கு ஏன் இருதயத்துல பிரச்சனை வந்தது சார்? அதுதான் முக்கியம். இருதயம் அப்படின்றது வந்து ஹார்ட் அப்படின்றதுக்கான பாவகம் இது. 5ஆம் பாவம். நாலாம் இடம். ஆஹ் அந்த உறுப்பை குறிக்கக்கூடிய பாவம். நீங்க வந்து நாலாம் இடம் சொல்லக்கூடாது. லக்னத்துக்கு 4ஆம் இடம். கிரகத்துல வந்து கிரகத்துல இருதயத்தை சொல்வது குரு. சரிங்களா? ஒண்ணு. பாவத்தில் இருதயத்தை சொல்வது கடகம். சரிங்களா? அப்படி கேட்டேன். சரிங்களா? நுரையீரல் இருதயத்தினுடைய மேல் பகுதி, இருதயத்தினுடைய கீழ்ப்பகுதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அல்லது வலது இடது ஆரிக்கல்னு சொன்னீங்கன்னா சிம்மத்திலையும் சில கருத்துக்கள் உண்டு. சரிங்களா? குறிப்பா இந்த பையன் ஜாதகத்துல சூரியன் நீசமானது. சரிங்களா? சூரியன் நீசம் பெற்று காலச்சக்கரத்துக்கு 6 கூடையும் கூட சேர்ந்து நின்னது. அந்த அவன் புதனுடைய சாரத்தை சனி வாங்கியது. சரிங்களா? இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும். அப்பதான் அதுல வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். உங்களால இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா குரு தனியா இல்ல, ராகுவோட போய் நிக்கிறான் 8 கூடையும் லாபஸ்தானத்துல. 8 கூடையவனா இருந்து 9 கூடையவனை பாக்குறான். சரிங்களா? ஈவன் ரிஷப லக்னத்துக்கு ஒரு டைப்பிக்கலா சனி கெட்டவன் பாதகாதிபதி.
9ஆம் இடத்தை பார்க்கறான் 3ஆம் பார்வையா. ஸோ இப்ப சனி மகா தசை அவங்க அப்பாவை நல்லா வச்சிருக்குமானா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் வச்சிருக்கும். கொல்ல மாட்டான், கொல்லான்னு பேர் இதுக்கு. நீங்க சில நூல்கள்ல படிச்சிருப்பீங்க. என்ன வேதகன் தான் வந்து காலி பண்ணி விட்டுருவான். சனி பாசகன் அந்த லக்னத்துக்கு. சரிங்களா? சோ இந்த மாதிரி பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். இப்ப இன்னொன்னு பாருங்களேன், இந்த ஜாதகனுடைய தாயாரின் நிலை 4 கூட நீசமா, ம் 4 கூடவன் நீசம். நீசம். இப்ப என்ன பண்ணுங்க, 4ஆம் இடத்துல லக்னமா வச்சுங்க சார். 4ஆம் இடத்துக்கு 6 கூட திசை நடக்குதா? ம் கரெக்ட் 10. 4க்கு 6ஆம் இடம். ஆமா. சிம்மத்தை லக்னமா போட்டுக்கணும். சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தாயாருடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்து கேந்திரம் சனி 4ல கேந்திரம் பெற்று 6 கூட 4ல உட்காண்டான். தப்பு. 6ஆம் அதிபதி 4ல் அமர்ந்து தாயாருடைய லக்னம் என்று சொல்லக்கூடிய சிம்மமனைக்கு அதிபதியாகிய சூரியன் 3ஆம் இடத்தில் நீசம் பெற்று அந்த 3க்கு அதிபதி மாரகாதிபதி சனிக்கு இருந்து திருப்பி அவன் சுக்கிரன் சனி சேர்ந்து 4ஆம் இடத்துல. புதன் ஆதிபத்திய ரீதியா விசேஷ கிரகம் இல்ல, சிம்மத்துக்கு பொதுவான கிரகம் தான், நடுநிலைமையானவன். புதன் சாரத்தை 4ஆம் இடத்தில் 6 கூட வாங்கிட்டான். கடுமையான பாதிப்பு தாயார். சனி ஆரம்பிச்சோடனே சென்டர் போன் அவுட், முதுகு தண்டுவடம், நிக்கவே முடியாது அவங்களால, உட்காந்த இடம் தான். சார் புரியுதா சார்? ப்ளீஸ். புரியுதுங்க சார். இப்ப புரியுது. சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்துக்கு லக்னத்தை வச்சுட்டு நீங்க சனி திசையை பாருங்க. இதே 4ஆம் இடத்துல லக்னமா வச்சு சனி திசையை பாருங்க. 4ஆம் இடத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து போயிட்டான். சனி வந்து புதன் சாரம் வாங்கியிருக்கான். புதன் சாரம் வாங்கியிருக்கிறதுனால தாயாரை ஏன் உயிரோட வச்சிருக்காங்கன்னா, தாயாரை எதனால உயிரோட வச்சிருக்காங்கன்னா, அந்த 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பாக்குறான். குரு 8ஆம் இடத்துல இருந்து பாத்துட்டான். 5 கூட 5 கூட 8ல இருந்து அந்த குரு பார்வையில தாயாரை உயிரோட வச்சிருக்கான். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது இவரோட திருமண வாழ்க்கை சார். 3வது இது சொல்ல முடியுமா? லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை லக்னமாக வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகத்தை லக்னமா போட்டுங்க. விருச்சிக லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய். கேதுவோட இருக்கா? ஆமா, கேதுவோட. ஃபர்ஸ்ட் விஷயம் சார், இதை டிக் பண்ணீங்க. அந்த பாயிண்ட் நோட் திஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், இவருடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பிளஸ் கேது இணைவு. அடுத்ததாக அந்த 7ஆம் இடத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் தசை நடத்துறான் சனி. 3, 4 கூட சனி திசைங்களா? ஆமா, விருச்சிகம் ஸ்திர ராசி. ஸ்திரத்துக்கு வந்து சனி கெட்டவன், மாரகாதிபதி. சரிங்களா? மனைவிக்கு பலன் சொல்றோம். இப்ப முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அதை எப்படி சொல்ல முடியும்? 9 கூட 7ல சம்பந்தப்பட்டு திசை நடந்ததுன்னா கல்யாணம் ஆயிடும். சிம்பிள். பாக்கியாதிபதி 7ல இருந்துன்னா 5 கூட 7ல சம்பந்தப்பட்டு இருந்து திசை நடைமுறைக்கு வந்துருச்சு, வக்கரம் இல்லாம இருந்துருச்சுன்னா கல்யாணம் நடந்திருக்கும். இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ற பாயிண்ட் புரியுதா? 7ஆம் இடத்துடன் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி அடைவான். மனைவியால் யோகம் உண்டு அப்படின்ற மாற்றுக்கிறதே இல்லை. என்ன 7ஆம் இடம் 9ஆம் இடம் தொடர்பு சனி தசை நடப்புக்கு வரணும். சுக்கிர ரிஷபலக்கணக்காரங்களுக்கு சனி தசை நடக்கணும், நல்லது. ஏன்னா சனி தனித்து தசை நடத்தினா தப்பு, 7ல திக்பலம் பெற்று, அது வேற மாதிரி அமைப்பு. ஆனா லக்னாதிபதி சேர்ந்திருக்கான். ஆதிபத்திய விசேஷம் பெற்ற கிரகங்கள் இரண்டும் சனி மகா நடப்புக்கு வந்துருச்சு. 5 கூட சாரத்தை வாங்கிட்டான் 7ஆம் இடத்துல சனி. என்ன 5ஆம் அதிபதி சாரத்தை 9ஆம் அதிபதி பெற்று 7ஆம் இடத்தில் அமர்ந்த நிலையில் லக்னாதிபதியுடன் தொடர்பு, அதை குரு பார்வையில் கல்யாணம் ஆயிடுச்சு. சார் இது தனியா இருக்கட்டும். மனைவிக்கு பலன் சொல்லுவோம்.
அப்படியே 7ஆம் இடத்துல லக்னமா வச்சுக்கீங்க. விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திற்கு சனி மகச நடப்புல இருக்கு. லக்னத்தில் சனி நிஷ்பலம். சரிங்களா? இதை நோட் பண்ணீங்க. லக்னாதிபதி கேதுவோட இருக்கிறது, லக்னத்தில் சனி நிற்பது, லக்னத்தில் ஆதிபத்திய விசேஷம் அல்லாத சனியும் சுக்கிரனும் இணைந்து நிற்பது. நீங்க எடுத்தோடனே ஒரு லைன் போட்டு சொல்லிடலாம், பாவம் யா நீ, பொண்டாட்டி கண்ட்ரோல் தான், ரொம்ப அடமண்டாவா மனைவி. ஆமா, லக்னாதிபதி கேதுவுடன் 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் ராகுவோட கண்ட்ரோல் இருக்கு. 2க்கு அதிபதி 5ஆம் இடத்துல ராகுவோட படம் குடும்பாதிபதி, பொண்ணோட குடும்பம். பொண்ணு போய் இருக்கிறதான் குடும்பம் ஒன்னா வச்சிருக்குமா அது ஃபேமிலிய? நோட் பண்ணீங்க. லக்கணத்தில் நீச சனி, அது நிஷ்பலம் பெற்ற சனி, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவத்தில் விருச்சக லக்னமாக அமைந்து, விருச்சகத்திற்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்து, அப்படியே இந்த விருச்சகத்தை இந்த விருச்சகன்றது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து 7ஆம் இடம் விருச்சகம் அமையும். அப்ப அந்த செவ்வாய் எப்படி இருக்கணும்னா, புதன் சுக்கிரன் சனி பார்வையில இருந்து எங்கேயாவது கெட்டு கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் நல்லது. இது மாறா என்ன பண்ணிடுச்சு, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்தான் ரிஷபத்துக்கு. 7 கூட 5ல கேதுவோட இந்த பையன் ஜாதகத்துக்கு. அப்படியே நீங்க விருச்சிகத்தை லக்னமாக சனி மகாசை பலன் சொல்லும் போது அப்படியே எல்லாமே தலைகீழ இருக்கு. என்ன இவருக்கு இந்த பாக்கியாதிபதி தசை வந்து யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோ அம்மாவை ஓரளவுக்கு முடக்கி உயிரோட வச்சிருக்கு, மனைவியை வந்து ரெஸ்பான்ஸா பிரிஞ்சிருக்காரு. இவர் வெளிநாடு வாழ்வு இந்தியன், வெளிநாட்டுல இருக்கார். ஏன் வச்சிருக்க? குரு பார்த்துருச்சு 7ஆம் இடத்தை. உரைதிட புறைநில் வீட்டை உத்தம குருவே பார்க்கில், அரைதிட ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில், நிறைந்திடும் ஆயுசோடும் திருநேர் புகழினோடும் திரை நிகழ் நலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாய்முனியன் பாடல் உண்டு. குரு பார்த்துட்டா போதும்ட்டான். ஆனா குரு லக்னத்துக்கு யாரு அதை எடுத்துக்கணும். 8 கூடையவன்ல, 8 கூட 7ஆம் இடம் தொடர்பு கொள்ளலாமா? தொடர்பு கொள்ளக்கூடாது. குரு பாக்குறதுனால மனைவி இருக்கா, சரிங்களா? பூர்வ ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி வந்து என்னன்னாரு, இந்த லக்னத்துக்கு 5 கூடிய புதன் 6ஆம் இடத்துல விசேஷம் பெற்ற கிரகம் தான் இருந்தாலும் 6ல சுக்கிரன் வீட்டுல நட்பா தான் உட்காந்துருக்கான். சுக்கிரன் 7ல உட்காந்துருக்குது பரவாயில்ல. சுக்கிரன் சனி சேர்க்க நிறைய ஜோசியர் சொன்னாங்க இவருக்கு வந்து ஏற்கனவே திருமணமான பொண்ணை கூட்டு விடுவாரு, வேற ஒருத்தர் மனைவியோட தொடர்பு கொள்வார்லாம் சொன்னாங்க. ஆனா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இவருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஏன்? லக்னாதிபதி 7ல யாரும் ஒரு பொண்டாட்டி ஒண்ணும் சொல்லக்கூடாது. லக்னாதிபதி 7ல் இருந்தாலும் 7 கூட லக்னத்துல இருந்தாலும் தன்னை போலவே மனைவி பாவிப்பான். அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி எண்ணில் பாதி போடா, அடிமையா இருந்தா இருந்துட்டு போறேன், என் பொண்டாட்டி தானேன்றான். லக்னாதிபதி 7 இருந்தா நல்லது சார். லக்னாதிபதி 7 கூட சாரத்தை பெற்றாலும் 7 கூட லக்னாதிபதி சாரத்தில் நின்றாலும் யோகம் நல்லது. ஆனா குடும்பம் பிரிஞ்சுதான் இருக்கும். அந்த நல்லதா கெட்டதான்றதை அந்த இண்டிவிஜுவல் தான் டிசைட் பண்ணும். இது வந்து பாருங்க, அப்பாவுக்கு பலன் சொல்லியிருக்கோம், மனைவிக்கு பலன் சொல்லியிருக்கோம், அம்மாவுக்கு பலன் சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகர் தேவையில்ல, அதுக்கு நிறைய பலன் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி. இந்த 7ஆம் இடத்திற்கு விசேஷம் பெறாத கிரகமாகிய சனி பகவான் தசை நடப்புல இருக்கு. 3ஆம் இடம் 2019 விட்டு 2020 வெளிநாடு போறாரு. கொரோனா டைம்ல தான் போறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைக்கிறார். என்ன? ஏன்னா 7ஆம் இடம் சஃபர் பண்ணும், 7ஆம் இடம் நிராகரிக்கும். சனி தனக்கு லாபத்தில் நிற்பதால் ஜாதகருக்கு லாபம். 9 கூட தனக்கு லாபத்தில் நினைக்கிறான். தசானனோட வீட்டையே நீங்க பலனா எடுத்துக்கணும். தசாநாதன் அவனுடைய வீட்டுக்கு மறையக்கூடாது. 9, 10க்கு அவன் மறையில 10ஆம் இடத்துக்கு கேந்திரம் வாங்கிட்டான், 9ஆம் இடத்துக்கு லாபத்தில் நின்றுட்டான். தந்தைக்கு லாபஸ்தானம், பாக்கியத்திற்கு லாபம், யோகம் எல்லாம் உண்டு. என்ன? 5 கூட சாரத்தை பெற்ற பாக்கியாதி 9, 10 ஒரே கிரகம், நல்ல கிரகம் அந்த லக்னத்துக்கு சுப கிரகமாய சனி தான். ஸோ அந்த பாவத் பாவம்ன்றது பாருங்க, ஒரே ஒரு உபகரணம் தான் உங்களுக்கு, டூல். அப்பாவுடைய ஜாதகத்தை, அம்மாவுடைய ஜாதகத்தை, குழந்தையோட ஜாதகத்தை சொல்ல வல்லமை மிக்க தந்தையனுடைய பூர்வீகத்தின் அமைப்பு,
9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் லக்ன பாவகம். அந்த லக்னத்தில் சர்ப்ப கோள்கள் அமைய பெற்றால் தந்தையின் பூர்வீகத்தை ஏமாற்றி கையாண்டிருப்பார்கள். யாருக்கெல்லாம் லக்னத்துல ராகு கேது உட்கார்ந்து தெரியுமா சார்? 5 பாயிண்ட் சொல்றேன். தலைமுறை சாபம். 2ற்கு மேற்பட்ட தற்கொலை ஒரு குடும்பத்தில் இருந்தால் திரிகோணங்களில் சர்ப்பக்கோள்கள் அமரும். நீங்க எத்தனை ஜாதகம் ஆய்வு பண்ணி பாருங்க. லக்னத்துல 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் தாத்தா தாத்தா வழி தந்தை வழி சாபம் தற்கொலைகள் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அகால மரணம் உண்டு, எல்லாம் உண்டு. அங்கதான் சர்ப்பக்கோள்கள். திரிகோணங்கள் பலமற்று போதுன்னா தாத்தாவே யாருன்னு தெரியலன்னு அர்த்தம். ஆட்சி பெற்ற கிரகங்கள் பலம் பெற்று ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள் பலம் பெற்று இருக்க உறுதியான தாத்தா, உறுதியான அப்பா, உறுதியான பூர்வ புண்ணிய கட்டமைப்புலாம் இருக்கும். 5 கூட நேசமாயிட்டான், 9 கூட நேசமாயிட்டான், லக்னாதிபதி நேசமாயிட்டான், திரிகோணங்கள் பலமற்று இருக்கு, அல்லது திரிகோணங்களில் பலமற்ற கிரகங்கள் இருக்கிறது. 5ல் நீசம் பெற்ற கிரகம், 5ஆம் அதிபதி நீசம், 5ஆம் இடத்துல நீச கிரகம், 5ஆம் பாவமே கெட்டு போச்சு. தாத்தா பேரே தெரியாது, அவனுக்கு கோத்திரமே தெரியாது சார். நிதர்சனம். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஆணித்தனமாக அடித்து சொல்லக்கூடிய நிதர்சன கலை. இது காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? திரிகோண பாவங்கள் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்துல. திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும், கேந்திராதிபதி திரிகோணங்களில் இருந்தாலும், கேந்திராதிபதி திரிகோணாதிபதி இணைந்திருந்தாலும் யோகம். 8ஆம் இடம் 5ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடம் கனெக்ட் ஆகக்கூடாது. 8 4 கனெக்ட் ஆகக்கூடாது. இங்கதான் ஒழுக்க சீர்கேடு, காதல் திருமணம், முறையற்ற வாரிசு, கோத்திர முறையம் திருமணம் செய்யறது, இந்த மாதிரி இன்டர் கேஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் ஃபேமிலியில வர்றதெல்லாம் இந்த 8 4 6 4 இந்த கனெக்ஷன்லாம். 5 6 லக்னத்துல 6ஆம் அதிபதி நிக்கிறது, 9ஆம் அதிபதி 6ஆம் சேர்ந்து நிக்கிறது, இதெல்லாம் கான்ட்ரவர்சி. ஏன் 6ஆம் இடத்தை தூசாரமா நம்ம பாவிக்கிறோம்? ஏன்? லக்னத்துக்கு 6ஆம் இடம் நோய் நொடியை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது ஒரு வகையில உபஜயஸ்தானம். மறைவிடமாகவே இருந்தாலும் கூட சில இடத்துல இரு ஆதிபத்தியத்துக்கு வருவான். இப்ப சுக்கிரன் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு 2 ஆதிபத்தியம் வாங்கிடுறான். ஆனால் அது எந்த பாவத்துக்கு பலம் அதிகமா சேர்க்கும்? இப்போ நான் சமீபத்தில் ஒரு ஷார்ட் ஒன்று போட்டோம், நம்ம குழுவில் நான் பகிர்ந்திருந்தேன். உதாரணமாக கடகலக்கணத்தில் ஒரு குழந்தை ஜனனமானால் பாக்கியாதிபதியாகிய குரு பகவான் 12ல் மறைந்து 6ஆம் இடத்தை பார்த்துருவான். 6ஆம் இடம் பலமாயிடும். குரு தசை நடைமுறைக்கு வந்து நம்ம தீஞ்சு கதை. 6 கூட தசை 6ஆம் இடத்துக்கு குரு பலம் கொடுத்துட்டான். ஆனால் பாக்கியஸ்தானத்திற்கு 4ஆம் இடம் கேந்திரத்தில் சுபகிரகமாக இருந்து பலம் கொடுக்கக்கூடிய முடியாத அமைப்புக்குள்ளார போடுவான். இதே குரு பகவான் லக்னத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வந்தால், அந்த குரு தசை நடப்புக்கு வந்துச்சுன்னா, அந்த ஜாதகருக்கு கடக லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு 8ல் மறையும். அப்ப எதிரி நாசம். அப்பா நல்லா இருப்பாரு, ஆனா வக்கரமாட கூடாது. கவனிக்கணும். அந்த கிரகத்தினுடைய பலத்தை அறிந்து சாரத்தை தொட்டு சாரம் அறியாதவன் சோரம் போடுவான். எல்லாம் தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். 1 by 1 பாத்தீங்கன்னா அழகா பலன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் சார். அந்த பாவத் பாவம், இந்த கிரகங்கள் தன்னுடைய பாவத்திற்கு எப்படி பலம் சேர்க்கும்? ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்திற்கு மறையக்கூடாது. ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ல நிக்குதுன்னு வச்சுக்கிறோம். லக்னத்துக்கு 8லன்னா 2ஆம் இடத்துக்கு 7ன்னா முடிஞ்சிச்சு. 8ல நின்னுச்சுன்னா 2ஆம் இடத்தை பாத்துரும் சார். கரெக்டா? 8ல மறைஞ்சு நாம, ஆனா நல்ல வருமானம் இருக்கும் அவனுக்கு. 2 கூட 8ல நின்ட்டான், இன்னும் குடும்பம் அமையன்னு சொல்லல, குடும்ப ஸ்தானத்தை அந்த 2 கூட பார்த்து உட்காந்துட்டான். மேரேஜ் லேட் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. 7 கூட 2 நின்னா மேரேஜ் லேட். ஏன்? 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறையுது. 2 கூட 7ன்னா மேரேஜ் லேட். ஏன்?
2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறையுது அது. சரிங்களா? அப்ப 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தங்களுக்குள் இணைந்தாலும் திருமணம் லேட் ஆகும். நீங்க எத்தனை ஜாதகம் எடுத்து பாருங்க சார். இல்ல மாறாக நான் சொல்லிய கூற்றுகள்ல இருந்து சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கு மாறுது அப்படின்னா வேற ஏதாவது ஒரு சினாரி அங்க சேர்ந்துரும். சுபகிரகம் பார்த்து இருக்கிறதால 2ஆம் இடத்தில் உச்ச கிரகங்கள் சம்பந்தப்பட்ட லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அந்த 7ஆம் இடத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருந்து, அதாவது சார் இதுல நான் சொல்றது ஒரு லைன் கிடையாது. இது நம்ம ஒரு நாள் பத்தாது, ஒரு நாள்லாம் இல்ல, ஒரு யுகமே பத்தாது நமக்கு. புரியுதுங்களா சார்? புரியுதுங்க ரொம்ப சார். ரொம்ப குழப்பிட்டேனா சார்? சார் தெளிவா புரியுதுங்க. தெளிவா இருக்கா? இல்ல வேகமா போற மாதிரி தெளிவா தெரியுதா? இருக்குங்க. இல்ல 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 வேகமா இருக்கு, தெளிவா இருக்கு. ஒரு கிரகம் தனது பாவத்திற்கு மறையக்கூடாது. வெரி சிம்பிள். ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்திற்கு மறைந்து விட்டால் அந்த பாவ பலன்களை அந்த கிரகம் செய்வதிலிருந்து மீறிவிடும், தப்பாயிடும். நாளுக்குடைய இப்போ உதாரணமா புரிஞ்சுங்க. மேஷ லக்னத்துக்கு புதன் லக்னத்துல திக்பலம் பெறுவார். ஆனா 6 லக்னத்துல 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் ஆயிடுதுல்ல. 4ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானம் ஆயிடுது பாருங்க. சாரி, 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம் ஆயிடும். மேஷத்துக்கு 4ஆம் இடம் எது? கடகம். சரிங்களா? அங்க என்ன வரான்? மேஷத்துக்கு 6ஆம் அதிபதி போயிட்டு அங்க உட்காந்துடுறான். அந்த இடத்துல சந்திரன் கூட செஞ்சுன்னு வச்சுங்க, 6ஆம் அதிபதி கூட, அம்மாவுக்கு கஷ்டம். சிம்பிளா சொல்லிடலாம். என்ன திசை நடைமுறையில இருக்கு அந்த ஜாதகருக்கு குறிப்பா சுக்கிர திசை வரக்கூடாது, புதன் திசை வர. சுக்கிரன் கூட பரவாயில்ல, மேஷத்துக்கு கொஞ்சம் மத்தியமஸ்தம். அது ஒரு பெரிய நெகட்டிவ் பண்ணாது சுக்கிர திசை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு. அது என்ன அமைப்புல இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிரன் சனி கூட இருந்து அல்லது சுக்கிரன் புதன் கூட இருந்ததுன்னா நெகட்டிவ் செய்யும். தனியா இருந்துச்சுன்னா பெரிய கெடுபலம் செய்யும். நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. புதன் சந்திரன் சேர்க்கை அப்படின்றது மேஷ லக்னத்துக்கு நல்லது கிடையாது. அம்மாவை காலி பண்ணி விட்டுரும். ஏன்னா ஒரே ஆதிபத்தியம் தான், 4க்கு அதிபதி வேற ஆள்லாம் கிடையாது. இப்ப கடக லக்னமா இருந்தாலும் 4ஆம் அதிபதி சுக்கிரன், லக்னாதிபதி சந்திரன். இப்ப இந்த சினாரியா வேற. மேஷத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், ஒரே ஆள் தான், 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, அவ்வளவுதான். இந்த இடத்துலதான் ரொம்ப கவனிக்கணும் நம்ம சில விஷயத்த. அதே மாதிரி தன்னுடைய வீட்டில் அமர்ந்து தன் வீட்டையே பார்க்கக்கூடிய ஒரே அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த கிரகத்துக்கும் அது கிடையாது. தன் வீட்டில் அமர்ந்து தன் வீட்டையே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏன்னா அதுக்கு 8ஆம் பார்வை. மேஷத்தில் ஆட்சி பெற்று செவ்வாய் 8ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்த்துரும். வேற எந்த கிரகமும் பார்க்காது. வேற எந்த கிரகமும் பார்க்காது. ஆட்சி பெற்று தன் வீட்டையே பார்ப்பது சிறப்பு. அப்ப 2 இடத்துலயும் அந்த பலம் செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏன் செவ்வாய்னா சிரசு, சிந்தனை, பொது பலன். இதெல்லாம் நீங்க பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஜோதிடத்துல. சார் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சார். ஜோதிடம்ன்றது நல்ல பிளாட்ஃபார்ம். நம்ம அழகா அதை கத்தியை தீட்டுற மாதிரி தீட்டி நம்ம அப்படியே ஸ்னாப் கொண்டு போனோம்னா அது அழகா நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவதுங்க சார், ஒரு பையஞ்சாதகத்தை வச்சு அப்பாவுக்கு பாக்குறோம்னாலும் அந்த பையஞ்சாதகத்துல இருந்து 6, 8 அதிபதி சேர்ந்து தசை நடத்தினாலும் அப்பாவுக்கு பிரச்சனையாகும். அந்த அப்பா லக்கணமா எடுத்துக்கிட்டு அந்த அப்பா ஸ்தானத்துல இருந்து 6, 8 கூடவன் சேர்ந்து இருந்தாலும் அப்பாவை பாதிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திருமண பொருத்தம் வகுப்பு நம்ம போடுவோம், அதுலயும் நான் சொல்லித்தரேன். திருமண பொருத்தத்துல இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் தான். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஏன் 9ஆம் இடத்தை பேசுவோம்? 9க்கு அதிபதி நீசம் அடையக்கூடாது ஒரு ஜாதகத்துல. 9க்கு அதிபதி நீசம் பெற்று அந்த ஜாதகத்தில் சூரியனும் பலமற்று இருந்து என்ன அந்த சூரியனுடனோ அல்லது 9 கூடையவனுடனோ பாதகாதிபதியோ அல்லது 8 கூடையவனோ அல்லது 6 கூடையவனோ சம்பந்தப்பட்டு தசா நடைமுறைக்கு வந்துருக்குன்னா சிம்பிளா கேட்டுருங்க, அப்பா எங்க இருக்காருன்னு. அப்பா இல்லைன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. நம்ம கடவுள் கிடையாது. என்ன அப்பா எப்படி இருக்காருன்னு கேளுங்க, பதில் அவர் சொல்லுவார். சிம்பிள். நீங்க வர்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்னா சார் 5 பாயிண்ட் போதும். இப்ப சமீபத்துல என்கிட்ட ஒரு பாப்பா ஜாதகம் பார்த்தாங்க சேலத்துல இருந்து. வேலை சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும். வேலை இப்பதான் சார் கிடைச்சது, ரொம்ப காலம் கஷ்டப்பட்டேன், கணவர் இறந்து 2 வருஷம் ஆகுது சார் இருந்துச்சு.
அவ்வளவுதான் சார், முடிஞ்சிச்சு. பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் தான். 5 நிமிஷத்துல பலன் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு டைம் கொடுத்து நம்ம பேச வைக்கலாம். நம்ம 1 மணி நேரம் கூட பேசிட்டு இருக்கலாம், அது தப்பு இல்லை. சரியா? அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஸ்டைல்ல பலன் சொல்றதும் அவங்களை ஆறுதல் படுத்துறதும் நம்ம கடமை. நான் நேரம் கிடைக்கும் போது நான் பலன் சொல்லும் சூட்சம வகுப்பு இன்னொன்று போடும்போது அந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது அது ஏன் 7ஆம் இடம் ஏன் அதுல வீக் ஆச்சு? 7ஆம் இடத்துல லக்னமா எடுத்து, சரி இருங்க அதை ஷேர் பண்ணிடுவோம், அதுக்கு என்ன இருக்கு. இதுதான் சார் அந்த ஜாதகம். 2 கேள்வி தான் கேட்டேன், அதிகமாலாம் பேசல உங்கள்ட்ட. எக்ஸாம்பிள் அது நல்லா கவனிங்க. பெண் ஜாதகம், நான் நேம் கொஞ்சம் மேல வச்சிருப்பேன், நேம் தேவையில்லை. சரி பாருங்க, இவங்களுக்கு நடப்பு திசை வந்து பாத்தீங்கன்னா ராகு மக திசை செவ்வாய் புத்தி சார். நல்லா புரிஞ்சுங்க சார், ராகு மக திசை செவ்வாய் புத்தி. சரி, இவங்களுக்கு இந்த ராகு மக திசை எப்படி இருக்கும்? இவங்களுக்குள்ளார என்னெல்லாம் கேள்வி இருக்கும்? கண்டிப்பா ராகு நின்ன வீட்டு சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லாம இவங்க பதில் கீழே வைக்க மாட்டாங்க. போன 2ல நிக்குதா? ஆமாங்க. குடும்பத்து சார்ந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் எடுத்துங்க, வேற யார் சார்ந்த பொண்ணு கேள்வி கேட்கும்? யார சார்ந்த கேள்வி கேட்கும்? ராகு திசை நடப்புல இருக்கு. அம்மாவை சார்ந்த கேள்வி இருக்கும். ராகு 3ஆம் பார்வையை அம்மா வைப்பாங்க. 4ஆம் இடத்தை பாக்குறதுனால அம்மா சார்ந்த கரெக்டா கேள்வி. சொல்லிட்டீங்க, வரேன். சூப்பர், நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. மாற்றாந்தாய், இவங்க அப்பா இன்னொரு திருமணம் பண்ணிட்டார், அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். சூப்பர், 4ல மாந்தி நிக்குதுமா. சரிங்களா? இப்ப இந்த ராகு மகா திசை எப்படின்னா, ராகுக்கு வீடு கிடையாது இல்லையா, சொந்த வீடு கிடையாது. அது நிக்கிற பாவத்தை தன் பாவமா எடுத்துக்கும். அதாவது நம்ம ராகு நெகட்டிவா சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமேடம் எருது நண்டு கன்னி சுராய் 5 கருணாகம் விற்றிருக்க பூமேடைதனில் துயிலும் ராஜயோகம் ஏமாறாதிகள் இவர் 4 கிரகங்கள் அடைபட பலிதமாகும் அப்படின்ட்டான். ராகுக்கு குரு பார்வை இருந்தாலும், ராகு வீடு கொடுத்தோம், ராகு கேந்திர கோணங்கள் இருந்தாலும், ராகு சாரம் கொடுத்தவன் பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும், இது மாதிரி பல்வேறு விதிவிலக்குகளுக்கும் உட்பட்டதுதான் அந்த ராகுக்கு. அது சரிங்களா? அந்த ராகு நிக்கிற வீட்டு அதிபதி எங்க இருக்கான்? ராகுக்கு லாபஸ்தானத்துல, குரு வீட்டுல. சரிங்களா? ராகு நின்று நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். ராகு அம்சத்துல எங்க இருக்கு? கும்பத்திலே இருக்கு. திருப்பி அம்சத்துல எங்க இருக்கு? வர்க்கோத்தமமாயி நிக்குது. அப்ப சதய நட்சத்திரம் சுயசாரம், கடுமையான பலம், பாவரா வேலை செய்வான். பாம்பு பாம்பாவே இருக்கு. சனி பாத்துருச்சு. சரிங்களா? ஆனா மகர லக்னத்துக்கு சனி யாரு? 2 7க்கு ஆதிபத்தியம், 2ஆம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் என்பதால் சனி மாரகாதிபதியாகவும் சந்திரன் மாரகாதிபதியும் லக்னத்துக்கு. லக்னத்துல சந்திரன் நிக்குது. சரி, இவங்க தசை வந்து ராகமாக சில செவ்வாய் புத்தி நடப்புல வந்துச்சு இல்லையா? 3ஆம் இடம், செவ்வாய் நிக்கிற வீடு எது? 3ஆம் இடத்துல நிக்குது. சரிங்களா? இப்ப செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் என்னது? 4 11க்கு ஆதிபத்தியம். 4 11க்கு ஆதிபத்தியம். 11ஆம் இடத்திற்கு திரிகோணத்திலும் 4ஆம் இடத்திற்கு விரயத்திலும். சரிங்களா? எடுத்துங்க, அந்த புத்திநாதன் எடுத்துங்க போதும். பாவத் பாவத்துல செவ்வாய் வீட்டுக்கு அவன் எந்த வீட்டுக்கு பலம் கொடுப்பான்னா 11ஆம் வீட்டுக்கு பலம் கொடுப்பான். 2வது திருமணம் சார்ந்த கேள்வி கண்டிப்பா செவ்வாபத்தில் கல்யாணம் ஆயிடும். உபயகலத்திர ஸ்தானம் 11ஆம் பாவமா? 8 கூட 11 நினைக்கிறான், அது வேற விதி, அதை விடுங்க, அது வேற கதை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா செவ்வாய் புத்தி. அடுத்தது சார், இந்த ராகு மகேசில் 2022 நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் இறந்தது. 2022 என்ன புத்தி நடந்திருக்குன்னு மட்டும் பார்த்துக்குவோம். 2020 இருந்து 23 வரைக்கும் சுக்கிர புத்தி போயிருக்கு சார். யோகம் தானே சார், 5 கூட புத்தி இல்லையா? செவ்வாய் சாருங்களா?
5 குடையவன் புத்தி இல்லையா? 2020 இருந்து 23 வரையும் ஹஸ்பண்ட் 2022ல அஞ்சு இறந்துருக்காரு. 10 10ல ஆட்சி அடை சார் சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் சாரமா? இடத்திற்கு பாதகாதி 5 10 10 ஆட்சியா இருக்காரு. 7 குடையவன் சுக்கிர புத்தி அப்ப நடந்தது. 7ஆம் இடத்திற்கு பாதகாதிபதி 7ஆம் இடத்திற்கு 4ல ஆட்சி ஆயிட்டான். ஆட்சி ஆயிட்டானா அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனை எந்தெந்த கிரகங்கள்லாம் பார்த்துருக்குன்னு பாருங்க. செவ்வாய் பாக்குறீங்க. செவ்வாய் பார்த்துருக்கு. செவ்வாய் 8ஆம் பார்வை. செவ்வாய் பார்த்து செவ்வாய் 8ஆம் பார்வை. செவ்வாய் பார்த்துருக்கு. செவ்வாய் யாரு இந்த மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியா? பாதகம். பாதகம். இன்னொன்னு இந்த செவ்வாய் சுக்கிரன் சட்டாஷ்டகமா இருக்கா? ஆமா. கடக லக்னத்துக்கு செவ்வாய் யாருன்றதுலாம் தேவையில்லை. அந்த புத்திநாதனை சுக்கிரனை 5 குடையவனா இருந்தாலும் கூட 7ஆம் இடத்திற்கு பலம் கொடுக்குற வகையில அந்த சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் பலமா இருக்கணும். ஏன்னா அந்த ராகு மகச நெகட்டிவான திசை. பொருத்தம் போடும்போதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். நடப்பு வர அவ்வளோலாம் ரொம்ப சென்சிட்டிவா பார்க்க முடியாது சார். அதுதான் இறைவனோட முடிச்சுன்றது. 2 முடிச்சு வரைக்கும் தான் மனுஷன் போட முடியும். 3ஆவது முடிச்சு அவன் போடணும். என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது. அவன் பார்த்தான் கல்யாணம் ஆச்சு அப்படிதான் சொல்லணும். சரியா? சோ இந்த இந்த அமைப்பை பாருங்க. கணவன் அப்படின்ற 7வது கடக மனைக்கு ராகு 8ல இருந்து தசை நடத்துறானா அப்ப விஷமுண்டு சாகணும், காய்ச்சல்ல சாகணும். அதாவது ஒரு சரியான முறையில மரணம் என்பது ஏற்படாது. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவனும் லக்னத்துக்கு 6ல சும்மா நிக்கல, புதன் கூட சேர்ந்து நிக்கிறான் கடகத்துக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த பொண்ணுக்கு ராகு மகச நடப்புல இருக்கும்போது 7ஆம் இடத்துக்கு நெகட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துக்கு அந்த ராகு மகச நெகட்டிவா தானே இருக்கு. அது ராகுல சுக்கிரன் ஏன் நெகட்டிவ் செஞ்சுது? இந்த பொண்ணுக்கு பாதகாதிபதி இவரோட பாதகாதிபதி 7ஆம் இடத்துக்கு பாதகாதிபதி பார்த்து உட்காந்து. நம்ம யோகக்காரன் தான் சொல்லிட்டோம். சுக்கிரன் மகரத்துக்கு 5 கூடையவன், 4ல ஆட்சி, இந்த 10ல ஆட்சி. இந்த பொண்ணுக்கு நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம் எல்லாம் இருக்கு. நிறைய அசட் கேக்குது. அடுத்தது எங்க அப்பா சொத்து வந்துருமான்னு கேக்குது. இது கேள்வி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. என் தந்தையின் சொத்தை எனக்கு எழுதி வைத்து விடுவாரா? உபய கலத்திர ஸ்தானம் சொல்லும்போது இந்த இந்த பொண்ணோட அப்பாவுக்கு 2வது தாரம் இருக்காங்க இல்லையா, அது குழந்தை கிடையாது. இவங்க இந்த பொண்ணு ஒரே பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு இப்ப பார்த்து ஜாதகிக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை. என் பையனுக்கு கொடுப்பாரா எனக்கு கொடுப்பாரான்னு கேட்டாங்க. இப்ப பாருங்க இதுக்கு பதில் எப்படி இருக்குன்னு. அப்படியே 5ஆம் இடத்துல லக்னமா போடுங்க இந்த பொண்ணோட குழந்தை. சார் இப்ப ராகு திசை நடப்புல இருக்கு. சரிங்களா? அந்த 5ஆம் இடம் என்பது ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்தில் ராகு. அந்த 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா சனி பார்த்து உட்கார்ந்துருக்கான். ராகு திசை நடக்குது. சரிங்களா? ராகு மகச ராகு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்து 10ல ஒரு பாம்பேனும் பாவியனும் இருக்கணும்ட்டான். அந்த 5ஆம் இடத்திற்கு 4ல கேது இருக்கா? 4ஆம் அதிபதி சூரியன் ரிஷபத்திற்கு 7ஆம் இடத்தில் கேந்திரம், செவ்வாயோட மன. சரிங்களா? அந்த 4ஆம் இடத்துல கேது நிக்கிறதுனால பேரம்பேர்ல கொடுக்கறதுக்கு பெருசா ஒரு உடன்பாடு வராது. சரிங்களா? யாரு? இந்த பொண்ணோட அப்பாவுக்கு. இந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சுருவாரான்னு பாருங்க. அப்படியே 9ஆம் அதிபதி புதன் என்ன 12ஆம் இடத்துல அந்த பொண்ணுக்கு. அப்படியே 9ஆம் இடத்துல லக்னம் வச்சுட்டு ராகுவை பாருங்க, 6ல ராகு இல்லையா? 9ஆம் இடத்துக்கு 6ல் ராகு, 6 கூட 4ல. புடிங்கலன்னா சொத்து அந்த பொண்ணை கொடுக்கலன்னா அடிச்சு புடிக்கும், கொடுத்துருவார். கொடுக்குற மனநிலையில தான் இருக்கார். ஜாதக ரீதியாக சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார். நம்ம பாவத்தை எடுத்தீங்கனாலே ஒரே ஜாதகத்தை வச்சு அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம கட்டம் கட்டிடலாம். எப்படி? கட்டம் கட்ட முடியலன்னா நம்ம ஜோசியர் இல்லை சார். என்ன முத்து சார்? கரெக்ட் தான் சார். இத மாதிரி பாக்குறதுக்கு 10 ஜாதகமாவது பார்க்கணும் சார். நாங்கெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தே நல்லா ஆகணும். புரியுது. புரியுதுங்களா? நல்லா புரியுதா? அதான் நல்லா புரியுது சார்.
நல்லா புரியுது. பாவத் பாவ விதிகள் புரிஞ்சதுன்னா இன்னும் அதுதான் நம்மளுடைய தரம். நம்மளுடைய தரம் எங்கே வெளிப்படும் அப்படின்னா, ஒரு நம்ம கிட்ட வர கிளைண்ட்டை வந்து அவங்கள நம்ம ஆச்சரியப்படுத்தி உட்கார வைக்கணும், நம்ம பெரிய புகழடைஞ்செல்லாம் பார்க்கணும் நம்மள அவங்க, அப்படிலாம் அவசியமே கிடையாது சார். அவங்களுடைய நிகழ்வுகளை ஏதாவது ஒரு 4-10 சொன்னாதான் நம்ம ஜோசியர். அதுதான் நமக்கு வெற்றி. அவன் 10 ரூபா கூலி கொடுத்தா கூட அது திருப்தியா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா நம்ம பலன் சொல்லும்போது, அப்பா சார் கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. கோடி ரூபா கொடுத்தவன் பத்தாது. சரிங்களா? அதுதான் அந்த ஃபீட்பேக் தான் வந்து நமக்கு பெரிய கிஃப்ட். ஸோ அதை வந்து இந்த 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது பாவத் பாவம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிறு துளி தான். ஆனா சிறு துளி தான் பெருவெள்ளம். நீங்க 10 ஜாதகத்துல கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய புரியும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிளானட்டரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாவத் பாவத்துல. இப்ப நான் அது ஒரு கொஞ்சமா சொன்ன அந்த 6 கூடையவன் 8 கூடையவன் உங்க லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரோ, நீங்க யாருக்காக கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வி உடைய லக்னத்திற்கு சம்மந்தப்படக்கூடாது. இப்ப சம்மந்தப்பட்டுச்சுல்ல, 7ஆம் இடத்திற்கு பாதகாதிபதி இவனோட லக்னத்தினுடைய பாதகாதிபதி பார்த்துட்டான். தசாபுத்தி நடைமுறைக்கு வந்ததுன்னா மாரகம் செய்யும். இதுல நம்ம பார்த்தது பாதகாதிபதி எங்கெல்லாம் எடுக்கணும், அதுல வந்து 22nd திரேகானா, 64th நவாம்சா இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த அடிப்படைக்குள்ளார போனீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துக்கு குறிப்பிட்ட கிரகம் இதுல வந்து வேதை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதை நட்சத்திரங்களோட கிரகங்கள் கனெக்ட் பண்ணும்போது அதுவும் பாவத் பாவம் தான். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் வந்து வேதை நட்சத்திரம். இப்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. மகர லக்னத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம் சூரியனும் குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருந்து புதன் அந்த ஜாதகத்துல நீசம் ஆயிடுச்சுன்னா அப்பா இல்ல சார். ரெண்டும் வேதை கிரகம். குறிப்பா அந்த குழந்தை விசாகத்திலேயோ அல்லது உத்தரத்திலேயோ அல்லது உத்திராடத்திலேயோ பிறந்திருந்து தசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப சிரமம். இங்கதான் வந்து எழுந்து தலை தூக்க முடியாத கஷ்டம் அந்த குடும்பத்துல இருக்கும். சார் இதெல்லாம் கனெக்ட் பண்றது நான் சொல்லும்போது பார்த்தப்ப நாங்கெல்லாம் எப்படா இதெல்லாம் கத்துக்கிட்டு பலன் சொல்ல போறோம் அப்படின்னு பெருசா தெரிஞ்சிடக்கூடாது. சரியா? அப்படி தெரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு எளிமையான விதிகள் தவிர வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ரூல்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்படிப்பட்ட உபகரணங்களும் யூஸ் பண்ணுங்க, எப்பேற்பட்ட உபகரணங்களை கூட பயன்படுத்துங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ அநேகமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 5:40 1 hour பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இருங்க நான் ரெக்கார்டு முடிச்சுக்கிறேன். ஓகே சார், அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். வராரு.